இன்னைக்கு நம்ம கூட ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்டான Volkswagen Tiguanோட டாப் லைன் வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ இந்த டாப் லைன் வேரியன்ட் தான் 1 லிட்டர் வேரியன்ட்லேயே டாப் எண்ட் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வேரியன்ட்டில் என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 17,17,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் வரப்போ 21 lakhs பக்கமாக வரும். அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியன்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த Volkswagen Tiguan நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ரமணி Volkswagenக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் Volkswagenல ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Volkswagen Tiguan வந்து ஒரு 9 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட ஸ்டீல் கிரே அப்படிங்கிற கலர் தான் இருக்குது. ஸோ அது மோனோடோனில் தான் வரும். அண்ட் ஆல்சோ இப்போ மேட் கலர்லேயுமே இந்த Volkswagen Tiguan வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜின் பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டர்போ ஸ்டார்டிஃபைடு இன்ஜின். இது மேக்ஸிமம் ஒரு 114 PS அண்ட் 178 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். இது கூட ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் ஒரு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸை பேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே எதுவும் இல்லை. பட் பேனட் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீல் கிரே கலர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம Volkswagen Golfல பார்த்துருப்போம், அந்த ஒரு கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு கனெக்டட் LED DRL செட்டப் கிடச்சிருது. அண்ட் ஆல்சோ Volkswagen லோகோ இந்த வேரியண்ட்லேயுமே க்ளோ ஆகும். கீழே ஒரு க்ரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் வந்துருது. அண்ட் ஸ்கிட் பிளேட்டுமே இந்த காருக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ ஒரு 4 ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு நல்லா போல்டாகவே இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் தான் இந்த காரில் வருது. ஸோ டாப் எண்டில் பார்க்குற அதே LED ஹெட்லாம்ப் செட்டப் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் பூஸ்டருமே இருக்குது. அட் த சேம் டைம் கார்னரிங் ஃபங்க்ஷனுமே இந்த ஹெட்லாம்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ LED இண்டிகேட்டர் செட்டப் தான் இந்த காரில் வருது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸுமே இந்த டாப் லைன் வேரியன்ட்டு கொடுத்துருக்காங்க. சைடு ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்து மேஜராக சேஞ்ச் ஆகுறது இந்த அலாய் வீல் தான். இது வந்து 17 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. டியூல் டோனில் இருக்குது. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 205/55 or 17 இன்ச்சில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 5 போல்ஸ் இதில் வந்துடுது. அண்ட் ஆல்சோ பாடி கிளாடிங்குமே ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சின்னதாக தான் இருக்குது. ஸோ விஷுவலாக அது பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. ஓவரேம்ஸ் பாடி கலர்லேயே வந்துடுது. LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேலே ரூஃப் ரைல்ஸ் வந்துடுது. அது ஒரு சில்வர் கலரில் இந்த வேரியண்ட்டுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் இந்த டாப் லைன் வேரியண்ட்டுக்கு வந்துடும். சைடில் பி பில்லர் ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விண்டோ ஏரியா கீழே ஒரு க்ரோம் லைன் ரன் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ரெக்வஸ்ட் சென்சர் டிரைவர் as well as பேசஞ்சர் 2 பேருக்குமே வந்துடும். இதுலேயுமே ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் இந்த டாப் லைன் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் இந்த வேரியண்ட்டுக்கு டிஸ்க் கிடையாது. பிகாஸ் 1.5 லிட்டர் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் டிஸ்க் கொடுக்குறாங்க. ரியரில் பார்க்குறப்போ இங்கேயுமே நம்ம டாப் எண்ட் 1.5 வேரியண்ட்டில் அதாவது GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியண்ட்டில் பார்த்து அதே ஒரு டிசைன் தான் இங்கேயுமே இருக்குது. இங்கேயுமே கனெக்டட் LED டெய்லாம் செட்டப் வந்துடுது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த வேரியண்ட்லேயுமே வந்துடும். ஸோ இங்கேயுமே அந்த Volkswagen லோகோ க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பேக்லைட் இருக்குது. ரியரில் Tiguan அண்ட் TSI அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஷார்ப்ஃபின் ஆண்டனாவுமே வந்துடுது. ஸோ கீழே பார்க்குறப்போ ஒரு 3 பார்க்கிங் சென்சர்ஸ் ரியரில் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஒரு க்ரோமுமே இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கிட் பிளேட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. பூட் ஸ்பேஸ் அதே சேம் பூட் ஸ்பேஸ் தான். இந்த இடத்துல கேமராவுமே நீட்டாக இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 385 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ சீட்டுக்கு 60/40 ஸ்ப்ளிட் ரேஷியோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து சப்வூஃபருமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 16 இன்ச்சில் ஸ்பேர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 205/55 or 16 இன்ச்சில் ஸ்பேர் வீல் வந்துடுது. இது ஸ்டீல் வீல் தான் வரும். அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு பார்சல் ட்ரே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நல்ல சாலிடாக பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் நல்ல ஒரு வெயிட் தெரியுது. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட இன்டீரியரில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரியா சீட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஸோ இங்கேயுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் கிடைக்குது. 2651 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ அதனால் வீல் பேஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிறதுனால இன்டீரியர்லுமே ஸ்பேஸ் டீசெண்டாக இருக்குது. 4.3 meters ஆஃப் லென்த்தில் இருக்குது. 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. 190 mm 1 or 2 mm கம்மியாக இருக்கும். அண்ட் இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு டியூல் டோனில் அந்த டோர் பேட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். பிளாக் அண்ட் ஆல்சோ ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டோர் பாக்கெட்ஸ் ரியரில் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு லெதர் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. ஒரு பிரஷ் அலுமினியம் மாதிரி இருக்குது. அண்ட் சீட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஆல்சோ ஒயிட்டிஷ் ஃபினிஷில் வந்துடுது. இது லெதர் சீட்ஸ் தான். ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியரில் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே அவ்வளோவா ஸ்பேஸ் குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் எனக்கு கிடைக்குது. இந்த இடத்துல மேக்ஸின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர்
அண்டர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்போ டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இது வரைக்குமே ஸ்ட்ரெச் ஆகுது. நல்ல ஒரு அண்டர் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரொம்ப பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு இந்த இடத்துல சின்ன இன்ச்சஸ் இருக்குது, கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கேப் கண்டிப்பாக இருக்குது. 3 பேர் உட்காரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். 2 பேருக்கு இந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ஒயிட் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு பிளாக்கிஷ் காம்பினேஷன் கொடுத்துருக்கிறதுனால கார் பார்க்குறதுக்கு நல்ல ஏரியாவே ஃபீல் ஆகுது. அட் த சேம் டைம் ப்ரீமியமாகவும் இருக்குது. ஸோ ஏசி வென்ட்ஸ், 2 ஏசி வென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் ரியரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் வருது, பட் குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ அதனால் சென்டர் பேசஞ்சராக அது அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் இந்த டாப் லைன் வேரியண்ட்டோட டேஷ்போர்ட். ஸோ இது வந்து ஒரு சில்வர் அசன்ஸ்லாம் அதில் நிறைய இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்க்ரஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, எக்ரஸுமே அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு டிரைவருக்குமே ரெக்வஸ்ட் சென்சர் வந்துடும் அண்ட் ஆல்சோ பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டோர் பேட்ச் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ். டிரைவருக்கு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துடும். ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே ஒரு லெதர் ஃபினிஷ், ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்ல பெருசாகவே இருக்குது. சீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் வந்துடும். டிரைவர் as well as பேசஞ்சர் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது. ஹெட்லாம்ப்க்கு ஒரு ஆட்டோ பூஸ்ட் ஃபங்க்ஷனுமே இருக்குது. புவர் வெதர் லைட் மாதிரி ஒரு ஃபீச்சர் இது. அண்ட் ஆல்சோ ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணுறதுக்கான பட்டனுமே வந்துடுது. இது ரியர் ஃபாக் லேம்ப்க்கான பட்டன். ஸோ இந்த வேரியண்ட்டில் ஒரு 10 இன்ச்சில் டிஜிட்டல் காக்பிட் வந்துடுது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு ப்ளூ கலர் பேக்லிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் ப்ளூ கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லெஃப்ட் சைடில் டாகோமீட்டர் வந்துடுது, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வியூ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் காம்பஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர ஆடியோக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் டெலிஃபோன் அண்ட் வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ், ரீஃபியூல் குவான்டிட்டி, நேவிகேஷன், இது எல்லாமே வந்துடுது. ஸோ அதோட வியூ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு வியூ அண்ட் இது செகண்ட் வியூ அண்ட் இது கொஞ்சம் மினிமலான ஒரு வியூ. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வியூ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆல்சோ ரைட் சைடில் ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. நிறையவே இன்ஃபர்மேஷனை இதில் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமுமே இந்த காரில் வந்துடும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக தெரியுது. கீழே ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, மேலே இந்த இடத்துல டைம் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு வெல் லோடட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலில் ரைட் சைடில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிஜிட்டல் காக்பிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் கீழே இந்த இடத்துல வந்துடுது. லெஃப்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதாவது Volkswagen கார்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு அது ஸ்டியரிங் வீலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு இந்த இடத்துல பட்டன்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா டில்ட் as well as டெலஸ்கோபிக் 2 ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ இது நல்ல ஒரு அடிஷன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் அசன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட் அலுமினியம் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி Volkswagen கார்ஸில் பார்த்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்குது. கன்சம்ஷன், டைம், ட்ரிப், ஆவரேஜ் ஸ்பீட், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து யூடியூப் மூலிமா அதில் வீடியோவுமே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், அந்த ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த டச் ஸ்க்ரீனில் வந்து கூகுளுமே இன்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ் இன்ஃபோ டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்ம ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வர்ற அந்த இன்ஃபர்மேஷன் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆர் ட்ராவலிங் டைம், டெஸ்டினேஷன் இன்ஃபோ ஆர் ரூட் கைடன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட அந்த 2 டயல்ஸ்க்கும் நடுவில் என்ன வரணுமோ நம்ம அதை வந்து இங்கேருந்தே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். அண்ட் இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டச் ஸ்க்ரீனில் இருந்தால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு டச் பார்க்கிங் சென்சருமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு டச்சுமே இருக்குது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுமே இப்போ வந்து இந்த டச் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த Volkswagen Tiguanல கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், நைஸ். அண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டோம்னா யூஸ்வலாக அந்த காரோட செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சிஸ்டம், கார், மீடியா, ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. வேலட் மோடுமே தனியாக கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸுமே இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நம்ம மேனுவலாகவே பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் மாதிரி இந்த டச் ஸ்க்ரீனை சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா ப்ரீமியமாக காமிக்குது கேபினை. பட் எனக்கு பர்சனலி 1.5 GT ப்ளஸ் ஸ்போர்ட் வேரியன்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் பிளாக் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ ஃப்ரண்ட் வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டனுமே வந்துடுது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இப்போ வரைக்குமே டச் கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி அண்ட் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல வருது. ஸோ ஒரு HP டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இப்போ புதுசாக இந்த காரில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப்டானிக் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் கியரை. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பேடல் ஷிஃப்டர்ஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுவுமே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த காரோட கீ.
ஸோ இதில் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். Volkswagen லோகோட வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஒரு மேனுவல் கீயுமே இதில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் வருது. டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ லைட்டாக அழுக்கான மாதிரி இருக்குது, ஒரு ஒயிட்டிஷ் கலரில் இருக்கிறதுனால. நீங்கள் வாங்கினீங்கன்னா சீட் கவர்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த ஆம்ரெஸ்ட்டோட அந்த கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இதுக்கு அடியிலையுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. அண்ட் க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இதில் வந்துடும். அது ஆக்சுவலாக ஹைலைன் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து மிட் வேரியண்ட்லேருந்தே இந்த டைகூனில் கொடுத்துட்டாங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த காரில் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் கேபின் லேம்ப்ஸுமே இதில் LED தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய பானோராமிக் சன்ரூஃப் இந்த காரில் வந்துடும். ஸோ சன் பிளைண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக பட்டன்ஸ் வந்துடுது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலுமே வைப்ரேஷன்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே எனக்கு பெருசாக ஃபீலே ஆகலை. ரொம்ப 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 மினிமலாக தான் இருக்குது. அதாவது கார் இன்ஜின் இப்போ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியல. அந்தளவுக்கு நல்ல ஒரு இன்சுலேஷன் லெவல்ஸ் இந்த காரில் இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் சுத்தமாக கேபின்குள்ளே கேட்கவே இல்லை. அண்ட் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் Volkswagenோட சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் ப்ளஸ் ஒரு ஆம்ப்ளிஃபயர் அண்ட் ஆல்சோ ஒரு சப்வூஃபருமே இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 ஸ்பீக்கர்ஸ், ஆம்ப்ளிஃபயர், சப்வூஃபர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி வாரண்ட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காருக்கு 4 இயர்ஸ் ஆர் 1 lakh கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க. அண்ட் ப்ரைசிங் 17,17,000 rupees எக்ஷோரூம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஃபேஸ் லிஃப்டட் Volkswagen Tiguan டாப் லைன் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.